मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ட்விங்கிள், கிக்கோ எதுக்காக இவ்வளவு நேரம் மெடிடேஷன் பண்றான்? அவன் மெடிடேஷன் பண்றத பார்த்ததும் என் வயித்துல பசி இன்னும் அதிகமாயிடுச்சு. நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். டோடோ, மெடிடேஷன் பண்றதுனால நமக்குள்ள ஏற்படுற மாற்றத்தை ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா பவர். அப்படியா? நான் இவ்வளவு நாளா சாப்பிட்டாதான் பவர் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். டோடோ, ஒரு வகையில் நீ சொல்றது சரிதான். மெடிடேஷன் பண்றதுனால நம்மளோட பவர்ஸ சரியான முறையில நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் இன்னைக்கு இந்த வுடன் பிளான்ஸ 1 inch பஞ்ச் கிக்கால எப்படி கிக் பண்றதுன்னு கத்துக்க போறேன். 1 inch பஞ்ச் அண்ட் கிக்கா அப்படின்னா என்ன? 1 inch பஞ்ச் அப்புறம் கிக்ல நம்ம 1 inch டிஸ்டன்ஸ்ல தான் அட்டாக் பண்ணுவோம். கிக்கோ, உன்னோட இந்த 1 inch பஞ்ச் அண்ட் கிக்க ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அல்டிமேட். பிரமாதம் டோனி பாஸ். அத பாத்தீங்கல்ல, கிக்கோவோட 1 inch பஞ்ச் அப்புறம் அந்த கிக்கும் பிரமாதமா இருக்கு. உங்கள மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் இது சில்லியா தெரியும், ஆனா எனக்கு இது ஜூஜூபி. உங்க 2 பேருக்கும் இப்ப என்னோட 1 inch பஞ்ச காட்டி உங்களை வானத்து மேல பறக்க வைக்கிறேன் பாருங்க. அடேங்கப்பா டோனி பாஸ், நீங்க இன்னும் அடிங்க, ஜாலியா இருக்கு. எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க இப்ப 1 inch பஞ்ச் இல்ல, அதுக்கு பதிலா மசாஜ் பண்ணி விட்ட மாதிரி இருக்கு. அடேங்கப்பா, சர்க்கஸ்ல இருக்கும் சிங்கம் டோனி பாஸ் எங்களால வந்துச்சு அசிங்கம். இந்த டோனி ஒரு பஞ்ச் விட்டா அடிடி மாதிரி விழும். கிக்கோ, இத பாரு, நமக்கு ஜப்பான்ல ஆரம்பிச்சிருக்கிற முதல் ரோபோட்டிக் ட்ரெயின்ல சவாரி செய்யறதுக்காக காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கிடைச்சிருக்கு. ரோபோட்டிக் ட்ரெயினா அப்படின்னா என்னது? அச்சச்சோ, என்ன இப்படி காட்டிட்டீங்க? ரோபோட்டிக் ட்ரெயின் அப்படின்னா அதுல இருக்கிற டிரைவர், டிக்கெட் கலெக்டர் இவங்க எல்லாம் மனுஷங்க கிடையாது, எல்லாமே ரோபோட்ஸ், தெரிஞ்சுக்கோங்க. வாவ், ரெண்டே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா சவுண்ட்ஸ் இன்ட்ரஸ்டிங். இது ரொம்ப பிரமாதம் மேயர் அங்கிள். இந்த மாதிரி ரோபோட்டிக் ட்ரெயின்ல டிராவல் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஜாலியை விட அதிகமான ஜாலி, வெரி வெரி டூ மச் ஜாலி. ஜாலிக்காக நான் இப்ப ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். வாவ், டோக்கியோ சிட்டியோட அழகு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அமேசிங். அடேங்கப்பா, இங்க ஏராளமான ரோபோட்ஸ் இருக்கே. நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். Thank you. Wish you a happy and safe journey. நீங்க இப்ப என்ன சாப்பிடுறீங்க சார்? லெமன் ஜூஸோட கொஞ்சம் லஸ்ஸியும் கலந்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும். அது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு சார். உங்களுக்கு இப்ப பிளாக் காஃபி தானே வேணும், ரைட்? அடேங்கப்பா, இதெல்லாம் எவ்வளவு ஸ்மார்ட்டான ரோபோட்ஸா இருக்கு. நீங்க இப்ப என்ன சாப்பிடுறீங்க டோடோ? அட பரவாயில்லையே, என்னோட பேரு கூட தெரிஞ்சிருக்கு. எனக்கு இப்ப சாப்பிட பேஸ்ட்ரி கிடைச்சா நல்லா இருக்கும். பேஸ்ட்ரி ஒரு ஜங்க் ஃபுட்.
நாட் ஹெல்தி. நீங்க ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க டோடோ. டோடோ, இந்த ரோபோட் ஸ்மார்ட் மட்டும் இல்ல, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாவும் இருக்கு. நான் சொல்றது சரிதானே? எனக்கு ஒண்ணு புரியல. இந்த மாதிரி சூப்பரான ரோபோட்ஸை எல்லாம் இவங்க எப்படித்தான் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு. அத நான் சொல்றேன். நான் இன்டர்நெட்ல படிச்சிருக்கேன். இங்க இருக்கிற எல்லா ரோபோட்ஸும் ஒரு மிகப்பெரிய ஹைடெக் கண்ட்ரோலிங் ஸ்டேஷன் மூலமா தான் கண்ட்ரோல் செய்யப்படுது. அப்படின்னா அந்த இடத்துல டைட் செக்யூரிட்டி கொடுத்திருப்பாங்க. அப்படி இருந்தாதான் யாரும் இந்த ரோபோட்டோட சிஸ்டமை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ட்ரெயின் போகும் சிக்கு புக்குன்னு, மனசு துடிக்கும் பக்கு பக்கு பக்குன்னு. ஏய், யார் நீ? இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட பேரு ஜே. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர். ரோபோட்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன் என் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஆனா ரோபோட்ஸ் வந்த காரணத்தினால எனக்கு பதிலா இப்போ ஸ்டேஷன் மாஸ்டரா ரோபோவை மாத்திட்டாங்க. அதனால இப்போ உனக்கு என்னதான் வேணும்? பழி வாங்க வந்திருக்க. உங்களுக்கெல்லாம் எது நல்லது தெரியுமா? இந்த நிமிஷமே இங்க இருந்து ஓடி போயிடுங்க. ட்ரெயின் போகும் சிக்கு புக்குன்னு, மனசு துடிக்கும் பக்கு பக்கு பக்குன்னு. என்ன துப்பாக்கில புல்லட் இல்லையா? இப்ப பாரு இந்த ஸ்டேஷன் மாஸ்டருடைய சாகசத்தை. இந்த ரோபோ கண்ட்ரோலிங் ஸ்டேஷன்ல யாரா இருந்தாலும் இந்த 2 வழியில தான் வந்து போக முடியும். ஆனா இப்போ அந்த வழியை நான் பிளாக் பண்ணிட்டேன். ட்ரெயின் ஓடும் சிக்கு புக்கு, ஆனா மனசு துடிக்கும் பக்கு 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 பக்குன்னு. நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரகிள் சிப்பால இந்த டோக்கியோ நகர்ல இருக்கிற எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. இனிமே நான் என்ன சொல்றேனோ அதத்தான் அவங்க செய்வாங்க. என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட பதிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் சிஸ்டம் எல்லாமே என்ன தவிர வேற யாராலையும் ஆபரேட் பண்ண முடியாது. நான் அந்த ரோபோட்ஸை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய தாக்குதல் நடத்த போறேன். எவனாலையும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஸ்டேஷன் மாஸ்டர் வேலையில இருந்து என்ன தூக்கிட்டீங்கல்ல? இப்ப பார்க்கலாம். இந்த நிமிஷத்துல இருந்து நான் யார் தெரியுமா? ரோபோ மாஸ்டர். இந்த தாக்குதல் எப்ப நிக்கும் தெரியுமா? நான் விரும்பினா மட்டும்தான் அது நிக்கும். தாக்குதலை நிறுத்தணும்னு நான் விரும்பவே மாட்டேன். தண்ணிக்குள்ள முட்டைய போட்டு வேக வச்சு கொண்டு வந்து கொடுத்துறேன். ஓ, சாரு காஃபி தானே கேட்டிருப்பாரு. அதுக்கு எதுக்கு ரோபோ அவர் கண்ணத்துல அரைஞ்சது? ஒருவேளை அவர் சொன்னது அதுக்கு புரியலையோ என்னவோ. இருங்க, நான் சொல்லி அதுக்கு புரிய வைக்கிறேன். ஓ ஓ ஓ. திடீர்னு இந்த ரோபோட்ஸ்க்கெல்லாம் என்ன ஆச்சு? அச்சச்சோ, இப்ப என்ன பண்றது? அந்த ரோபோட்ஸ் எல்லாம் நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. டெம்போனா ஏதாவது பண்ணுங்க. நான் லட்டு மாதிரி ஓட விரும்பல. பேர் சார், டோன்ட் ஃபியர் when tempo are here. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எனக்கு பிரச்சனை இல்ல, சிக்க விருப்பம் இல்லைன்னு. ஆனா இப்ப பாருங்க, உங்களால போஸ்டர் மாதிரி நாம செவத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அச்சச்சோ, காப்பாத்துங்க.
கிக்கோ, உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நேர்லயே பார்த்துட்டேன். ஆனா உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் உன்னை விட பெரிய கில்லாடி. இப்ப முதல்ல என்னுடைய ரோபோட்ஸ் ஒன்னதான் தூக்கி போட்டு பந்தாட போகுது. அதுக்கப்புறம் ட்ரெயினை ஒரு வழி பண்ணிடுவாங்க. மேரங்கல், இப்ப இந்த எல்லா ரோபோட்ஸும் என்ன மட்டும் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி முன்னாடி இருக்க கோச்சுக்கு போயிடுங்க. அதுக்குள்ள நான் இவங்களை லாஸ்ட் கோச்சுக்கு கொண்டு போய் லாக் பண்ண ட்ரை பண்றேன். சரி கிக்கோ, நீ ஏன் இன்னும் சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிடாம இருக்கேன்னு எனக்கு புரியல. இந்த இடம் ரொம்ப சின்னதா இருக்கு. என்னால இப்ப சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிட முடியாது. இருட்டுல ரோபோட்ஸால பார்க்க முடியாது போல இருக்கே. நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டோனி பாஸ்க்கு ரோபோட்ஸ பார்த்தாலே பயமா இருக்கு போல இருக்கு. அதனாலதான் அவர் இங்க வந்து பதுங்கி இருக்காரு. அடுத்த டனல் வரும்போது மறுபடியும் இருட்டாயிடும்ல. அப்ப நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். அடுத்த டனல் எப்ப வரும்னு நான் செக் பண்றேன். R7, அடுத்த டனல் எவ்வளவு நேரத்துல வரும்னு எனக்கு கொஞ்சம் காட்டு. டோனி, அடுத்த டனல் 10 செகண்ட்ல வந்துரும். ரெடியா இருங்க. எங்களை காப்பாத்துக்க தயவு செஞ்சு. கிக்கோ, நான் நினைச்சதை விட நீ பெரிய கில்லாடியா தான் இருக்க கிக்கோ. இருந்தாலும் பார்க்கலாம் உன்னால எத்தனை ரோபோட்ஸ் கூட மோத முடியுங்கிறத. ஒரு ஸ்டேஜ்ல நீயே டயர்ட் ஆயிடுவ. ஆனா என்னோட ரோபோட்ஸ் எப்பவுமே டயர்ட் ஆக மாட்டாங்க. ட்ரெயின் போகும் சிக்கு புக்கு, மனசு அடிச்சுக்கும் பக்கு 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 பக்கு. ஓ நோ, இந்த டோரால ரோபோட்ஸை ரொம்ப நேரத்துக்கு தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ரோபோட்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிட்டு தான் ஆகணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ, நம்ம அந்த கடைசி கோச்சை டிஸ்கனெக்ட் பண்ணணும். சீக்கிரம், ஃபார்முலா நம்பர் 99. Yes, bro. Applying formula number 99. சீக்கிரம் இன்ஜின் இருக்க இடத்துக்கு போ சூப்பர் ஸ்பீடோ. நம்ம இந்த ட்ரெயினை அடுத்த ஸ்டேஷன்ல நிறுத்தி ஆகணும். Yes, bro. Let's go. ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கு. நான் உடனடியாக இந்த ட்ரெயினை நிறுத்தி ஆகணும். சீக்கிரமா ட்ரெயின்ல இருக்கவங்க ஸ்டேஷன்ல இறங்குங்க. சீக்கிரம். எல்லாரும் இந்த பக்கமா வாங்க.
எல்லா ரோபோட்ஸோட தலையிலயும் முதல்ல ப்ளூ லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ ரெட் கலர் லைட் எரியுது. அப்படின்னா அதுங்களை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சவ அந்த கண்ட்ரோல் டவர்ல தான் இருப்பான். கிளம்பு சூப்பர் ஸ்பீடோ, சீக்கிரமா அந்த கண்ட்ரோல் டவரை நோக்கி போ. ஓகே ப்ரோ. கிக்கோவும் சூப்பர் ஸ்பீடோவுமா டோக்கியோ சிட்டில ஒவ்வொரு இடத்துலயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. அத கூட நான் இந்த கண்ட்ரோல் டவர்ல இருந்துகிட்ட ஈஸியா அக்சஸ் பண்ணிடுவேன். என்னால அது முடியும். அதனால நீங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. இப்ப நான் யாருங்கிறத காட்டுறேன். ரோபோட்டோட ஒரிஜினல் பவரை காட்டுறேன். ட்ரெயின் போகும் சிக்கு புக்குன்னு மனசு அடிச்சுக்கோ பக்கு பக்கு பக்குன்னு. இதெல்லாம் என்ன மாதிரியான ட்ரக்ஸ்? எதுக்கு இதெல்லாம் நம்மள ஃபாலோ பண்ணி வருது? சூப்பர் ஸ்பீடோ, உன் மேல இந்த ரோபோட்ஸோட தாக்குதல் அதிகமாயிட்டே தான் இருக்கு. தடுத்து நிறுத்தணும்னா அந்த ரோபோட்ஸோட கண்ட்ரோல் டவருக்கு நம்ம போய் தான் ஆகணும். ஆனா கிக்கோ, என்னால இப்ப இந்த நிலைமையில அசைய கூட முடியாது. சூப்பர் ஸ்பீடோவை காப்பாத்த இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மறுபடியும் ஒரு எமர்ஜென்சி. R7 குள்ள சூப்பர் ஸ்பீடோ கார் போகட்டும். இப்போ கிக்கோ வந்து வசம் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டா. ரொம்ப நேரமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தல்ல. ட்ரெயின் போகும் சிக்கு புக்கு மனசு அடிச்சுக்கோ பக் பக் பக்குன்னு. கிக்கோ, இனிமே நிரந்தரமா இந்த பாக்ஸ்குள்ளேயே நீ கைதியா இருக்க போற. ஆனா நான் இந்த ரோபோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு டோட்டல் டோக்கியோ சிட்டிலையும் இனிதான் தாக்குதலை நடத்த போறேன். இப்ப இந்த பாக்ஸ உடைக்கிறதுக்காக நான் என்னோட 1 inch கிக் அண்ட் பஞ்சா யூஸ் பண்ண வேண்டியதுதான் போல இருக்கே. இங்க பாரு மிஸ்டர், நான் உன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நீ இந்த ரோபோட்ஸை வச்சு வன்முறையா நடந்துக்கிறத நிறுத்து. நீ பண்றதுனால பல பேருக்கு பல விதமான கஷ்டங்கள் ஏற்படுது. ஓஹோ, அப்படின்னா நான் நினைச்சதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கா? அப்போ அதை எதுக்காக நான் நிறுத்தணும்? உனக்கு இந்த ஜேஜேவை பத்தி தெரியாது. நீ இப்ப செய்யற காரியம் ரொம்ப பெரிய தப்பு. அப்படின்னா சரி, ராங்க ரைட்டா மாத்துறதுக்கு வா என் கூட மோதி பாரு. ட்ரெயின் போகும் சிக்கு புக்குன்னு மனசு அடிச்சுக்கோ பக்கு பக்கு பக்குன்னு. உடனடியா நான் இந்த எல்லா ரோபோட்ஸையும் டீஆக்டிவேட் பண்ணி ஆகணும். ஆனா இது ஏன் டீஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது? கிக்கோ, அந்த ரோபோட்ஸ் என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாம டீஆக்டிவேட் ஆகாது. உனக்கு என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்காது. ஆனா ஒரு விஷயம், ஃபுட் பிரிண்ட் உனக்கு கிடைச்சிரும்.
இனிமே இந்த இடத்துல எனக்கு வேலை இல்ல. இந்த ரோபோட்ஸ் எல்லாம் ஆட்டோ டிஸ்ட்ரக்ஷன் மோட்ல தானாவே தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிடும். ட்ரெயின் போகும் சிக்கு பக்கு மனசு அடிச்சுக்கோ பக்கு பக்கு பக்குன்னு. வேற வழியே இப்ப நான் சூப்பர் ஸ்பீடை கூப்பிட்டு தான் ஆகணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடா கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ ஜேஜே தப்பிச்சு ஓடாம நம்ம தடுத்து நிறுத்தணும். ஃபார்முலா நம்பர் 68 அப்ளை பண்ண. கிரேட் ஐடியா கிக்கோ. ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா நம்பர் 68. நீ இது வரைக்கும் பண்ண கோல்மால்லாம் போதும். கம்பி ஏறதுக்கு தயாராகிறேன். அப்படின்னா சோர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். பிரமாதம். கிக்கு அண்ட் சூப்பர் ஸ்பீடோவோட வீரத்தீர செயல்கள்னால ரோபோட்ஸ் எல்லாம் மறுபடியும் நார்மலுக்கு வந்துடுச்சு. நாளைக்கு இந்த போட்டோஸ் அண்ட் நியூஸ் எல்லாம் டோக்கியோ நியூஸ் பேப்பர்ல வரும்போது நம்ம சன்சிட்டியோட பேரு இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பிரபலமாயிடும். ஓ